மும்பை செம்மல சங்கத்தின் சேர்மனாக MS காசிலன் தான் என் கன்னடத்தை பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் மதுரமுத்து ஊரைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞனை போலீஸார் வன்கொடுமையால் அவனை பயப்படுத்தியிருக்காங்க. அவன் எந்த தப்பு செய்யலை, அவன் மேலே எந்த கேஸு இல்லை. இருந்தாலும் அவனை கொண்டு போய் பனைமரத்தில் ஏற சொல்லி அங்கே போய் கல் இறக்க சொல்லியிருக்காங்க. அதுபோல் தமிழ்நாட்டு மட்டும் கல் இல்லை, பக்கத்து மாநிலங்களில் கல் இறக்குறாங்க. அங்கே எந்த போலீஸ் ஃபயர் பண்ணுறதில்லை. தமிழ்நாட்டில் எத்தனை கஞ்சா விற்கிறாங்க, எத்தனை சிரசிக்கிறாங்க, அவங்கள யாரும் ஃபயர் பண்ணுறதில்லை. இது வேணும்னு செய்யப்பட்டது. எங்கள் நாடார் சமுதாயத்தில் இந்த கேஸ் மட்டும் இல்லை, இது போல் பல நாடார்களை இந்த மாதிரி வன்கொடுமையாக சுட்பட்டியிருக்காங்க. அதனால் இந்த இதை எங்களால் நாடாரால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளேன். இதுக்கு மேலும் இதுபோல் அவர் அந்த ஆபீஸர் மேலே சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் பம்பை மட்டும் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டு நாடார் மற்றும் மக்களும் சேர்ந்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று வான் பண்ணுறோம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன் என்று என்னுடைய மாவட்ட கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தட்சிண மாநில நாடார் சங்கம் மும்பை கிளையினுடைய உறுப்பினராகிய நான் காவல்துறையின் சார்பாக அத்துமீறப்பட்ட ஒரு கொடிய செயலுக்காக என்னுடைய கண்டன அறிக்கையை பதிவு செய்கின்ற வகையிலே இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூர் ஊரைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற ஒரு இளைஞர் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் எந்தவிதமான குற்றமும் செய்யாமல் கடுமையாக இசக்கிமுத்து என்ற காவல்துறையால் காவக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகவும் கொடுமையான ஒரு சம்பவம். எந்தவிதமான குற்றமும் செய்யாத ஒரு இளைஞரை பொய்க்குற்றம் சாட்டி அவர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய அந்த காவல்துறையைச் சேர்ந்த அவர் கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற சாத்தான்குளம் சம்பவத்திலே காவலர்களுடைய அத்துமீறல் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இதே போல ஒரு கொடிய தாக்குதல் மீண்டும் அரங்கேறி இருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இந்த கண்டனத்தை மும்பை தட்சிண மாநில நாடார் சங்க கிளை வன்மையாக கண்டிக்கிறது. எங்களுடைய சேர்மன் திரு MS காசிலிங்கம் அவர்களுடைய கட்டளையின்படி அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளுக்கு மும்பையைச் சேர்ந்த அனைவருமே இளைஞர்கள் அனைவருமே முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்பதை நான் இதன் மூலம் பதிவு செய்கின்றேன். மும்பையில் வந்துட்டு இருக்கேன். அருள் சீகாட்சி என்னோட பேர். நெல்லை மாவட்டம் மருதமுத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன். அதாவது நேற்று ஒரு கொடூரமான சம்பவம். மருதமுத்தூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்னோட உடன்பிறப்பு. அவருக்கு விவசாயத்துக்கு எங்கள் அப்பா கூட துணைக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக தான் அவன் வச்சுருக்கோம். நாங்கள் பாம்பேயில் இருக்கோம். அண்ணன் தம்பி 3 பேர், 2 பேர் பாம்பேயில் இருக்கோம். ஒருத்தர் என் தம்பி எங்கள் அப்பாவுக்கு 75 வயசு 80 வயசு, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அவனை வச்சு அங்கே விவசாயத்துக்கு அப்பா கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேற்று வீட்டில் அவர் என்னோட நடுவில் தம்பியும் புன்ராஜுங்கிறவரும் ஊருக்கு போயிருக்காரு குடும்பத்தோட. அவங்க காட்டில் இருக்கும்போது என்னோட கடைக்குட்டி தம்பி மணிகண்டன் வீட்டில் இருந்ததை போலீஸ் இசக்கி ராஜா SI அவர் கூட இன்னும் அன்னோன் பர்சன் 2 பேர். அதாவது அவங்க யூனிஃபார்மும் கிடையாது, இவங்க யார் என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இவங்க போய் இவனை நடு ரோட்டில் வீட்டில் இருந்து காட்டுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் மறித்து இது என்ன சாக்கு பையெல்லாம் வச்சுக்கிட்டு வாந்திக்கிட்டு இருக்கிறதுக்கும் இல்லைன்னா காட்டில் மட்டையெல்லாம் தென்னை மரத்தோட கழிவுகளெல்லாம் சேகரிக்கிறதுக்காக சாக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். இல்லை நீ என்ன பண்ணுறன்னு எங்களுக்கு தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லி அவரை மறித்து அவர் கூட ஒரு காவலர் அந்த அன்னோன் பர்சனாக அவர் கூட இருந்து இந்த இசக்கி ராஜா இன்னொரு பைக்கில் இவங்க 2 பேரும் இவங்க வீட்டில் இருந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் காட்டில் கொண்டு விட்டு அவரை நீ எப்படி பணம் ஏறி காட்டு அப்படின்னு சொல்லி ஏற சொல்லிட்டு அங்கே என்னோட சகோதரர் பொன்ராட்சி அவங்களோட குடும்பம் எல்லாம் காட்டில் குளிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த பிள்ளைகள்லாம் என்னோட பொண்ணு பையன் அவங்க நின்றுருக்க இடத்துல நீ என்ன சின்ன பேரோ அளவு பேருங்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைகள். அதாவது ஒரு காவலர் அவர் ஒரு படித்த உள்ள மாதிரி பேசாமல் ரொம்ப தகாத வார்த்தைகளை பேசி என்னோட சாணா பேரை என்னோட சாணா பேரோ நீங்கள் என்ன இங்கே இல்லை அம்பலம் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப தவறான வார்த்தைகளை பேசி அந்த பிள்ளைகளை மிரட்டிருக்காப்புல. அப்புறமா அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கு என்ன நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள் எங்ககிட்ட என்ன இப்படி தகாத வார்த்தைகள்லாம் பேசுங்க சார், இது தப்பானது,
உங்களை அடித்து விரட்டிடுவோம்னு சொல்லி அவங்கள அடிக்க விரட்டிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என்னோட சகோதரர் மேலே இருந்து கீழே பனையிலேருந்து இறக்கி இங்கே கல்லெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி காட்டியிருக்காப்புல. காட்டின உடனே நீங்கள் எதில் ஏமாத்திர நீ கல் விற்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து இப்போ தொழி அடித்து போட்டிருக்கு, நடுவைக்காக தொழி அடித்து போட்டிருக்கு. அதில் அவர் வழுவி விழுந்தாரா என்னங்கிறது தெரியல, கல் ஏதோ அடிபட்டிருக்கு அவர் மண்டையில். அந்த வேகத்தில் அவர் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சுடதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ என்னோட தம்பி அங்கே பொன்ராஜின்னு இருக்காரோ அவர் வீடியோ ஷூட் எடுக்க போகும்போது துப்பாக்கியை கடிச்சிட்டு மொபைலை பிடிக்கி தூர வீசிட்டு 4 ரவுண்டு சுட்டுருக்குறாப்ப. 4 ரவுண்டு சுட்டுறதுல 3 ரவுண்டு என்னோட தம்பியோட கால் முட்டுக்கு கீழே 2 கால்லையும் சுட்டுருக்குறாப்ப. என்ன ஒரு கொடுமை! அதாவது ஒரு தீவிரவாதியை கூட இப்படி சுட மாட்டாங்க. இது அவன் மேலே எந்த ஒரு முன்பதிவு கேஸு எதுவும் கிடையாது. பிறகு என்ன காரணத்துக்காக சுட்டாங்க, இல்லை வேற யாருக்கிட்டையும் இருந்து பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி சுட்டாங்களா என்னங்கிறதே தெரியல. எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல சேவையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய மன கஷ்டமான இதாக ஆகிட்டு. இதுக்கு எங்களோட மும்பை தட்சிணாமலர் சங்க நாடார் சங்கம் எல்லாரும் சேர்ந்து பெரிய மறியல் போராட்டங்கள்லாம் நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் MS காசிலிங்கனார் அவர்கள் ஆதரவோடு இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடார் சமுதாயம் அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து இந்த ஜாதியை சொல்லி ஏன் ஏசுனீங்க அப்படிங்கிறதுக்காக அனைத்து சமுதாயமும் சேர்ந்து பெரிய மறியல் போராட்டத்தை ஆல்ரெடி நடத்தியாச்சு, இன்னும் நடத்துவோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் தொடரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேக்ஷரமா நாடார் சங்கம் மும்பை கிளை பொருளாளர் MCK பொன்ராஜ் நாடார் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம்.